ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கறி வேக வச்சு அதே குக்கரில் நான் எடுத்துருக்கேன். ஸோ மட்டன் வந்து ஒரு 2-3 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே குக்கரில் வந்து நம்ம ஆயில் சேர்த்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரில ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். டக்குன்னு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கறி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கறி வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். ஸோ நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாகவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வறுத்தெடுத்து அந்த காஞ்ச மிளகாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சிவப்பாக வரும். ஸோ இந்த உப்பு கறிக்கு இதுதான் மெயின். அதனால் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச கறி அப்படின்றனால ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சா போதும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து நல்லா கறி நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ கலர் வந்து நல்லா ரெட் கலரில் வந்துடும். இப்போ லேசாக தண்ணியாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.